சில வேளை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே என்ன செய்யறதுன்னு சொன்னால், அதுக்கு பிறகு பெற்றோரை வந்து நம்ம கூட இருக்கிறது ஒரு அவமானம் மாதிரி எடுத்துக்கிறது. என்ன, எங்கள் அம்மா வந்து குண்டா இருக்கு, எங்கள் அப்பாவுக்கு வந்து வயசு போயிருச்சு, அவரை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு மற்றவங்க கிட்ட காமிக்கிறதுக்கு எனக்கு அவமானமாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பெற்றோரை வந்து அவங்க பெற்றோர்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அவமானப்பட்டீங்கன்னு சொன்னால், நாளைக்கு அதே சூழ்நிலையில் நீங்களும் வந்து நிற்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுறீங்க. அதில் சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும், அம்மாவை பிடிக்காது. அம்மா கிட்டே சொல்கிறது, எனக்கு அப்பாவை மட்டும் தான் பிடிக்கும், எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு உங்களுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. இல்லாட்டி சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அம்மாவை மட்டும் தான் பிடிக்கும், அப்பாவை பிடிக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் சில வேளை எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மையான வெற்றி இருக்குமான்னு கேட்டால் உண்மையான வெற்றி இருக்காது. பாருங்க, இங்கே வந்து ஆரோன் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆரோனோட அருமை தெரியலை. இப்போ ஆரோன் இறந்துட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, இனி நோமோ, இனி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தான் இவங்களுக்கு இவ்வளோ நாள் எங்களை வழிநடத்தி வந்த ஆரோனோட அருமை தெரியுது. செத்த பிறகு நீங்க என்ன கொடுத்தோம், என்ன செஞ்சோம், என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை. அதனால இதை வந்து நீங்க வந்து ஒரு எச்சரிக்கையா நீங்க எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பெற்றோரை கனம் பண்ணுங்க. அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கு.